வணக்கம் நண்பர்களே, திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்கா பார்த்தோன்னா, திரு நிச்சயதார்த்தத்திற்கு நீ வரக்கூடாது அம்பிகா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பெரிய கட்டளையை தூக்கி நம்ம அம்பிகா கிட்ட போட்டு மிரட்டுறாங்க காஞ்சனா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நீ உன் பையன் அண்ணனோட துணியை நீ போடணும், உன் கணவரோட துணியை போடணும்னு நினைச்சல, நீ அந்த கோலத்தை பார்க்க முடியாது அப்படின்னு செக் வைக்கிறாங்க. நம்ம கவிதா பார்த்தோன்னா, நீங்கள் என்ன ஆர்டர் போடுறது, என் புருஷன் உங்களை திருவை அண்ணனோட துணியை போட்டுட்டு அண்ணன் போன இடத்துக்கே அனுப்பி வைப்பார், அப்படி நடக்க போது என் அக்காவுக்கு கனவு கோட்டையும் தகர போடுறது, அம்பிகாக்க கனவு கோட்டையும் தகர போகுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், திருவை மேலுலகத்துக்கு அனுப்பிக்கிட்டு அவ்வளோ சொத்து பட்டையும் நம்ம சுருட்டிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு கவிதாவும் கௌதமும் நம்ம திருவை கொல்லதுக்கு ஆட்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே கணம் பார்த்தோன்னா, நம்ம கவிதாவின் திட்டத்தையும் நம்ம காஞ்சனா திட்டத்தையும் நடக்க விடாமல் பண்ணணும், திவ்யாக்காவுக்கும் திருவுக்கும் நல்லபடியாக நிச்சயதார்த்தம் நடக்கணும் நல்லூரமா அப்படின்னு சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம மகா இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம்தான் திவ்யா நம்ம லட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு திவ்யாவை காணாமல் ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன எங்கே இருக்க திவ்யா, நான் உன்னை தேடிட்டு தான் இருக்கேன், வீடு மூலம் பார்த்தாச்சு, உன்னை காணலை, நான் மொட்டை மாடியில் நான் மகா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி அங்கேயே இருந்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாரு, நீ இருக்கிறது தெரியாமல் ரொமான்ஸ் மூடில் ரொமான்ஸபியாக இருக்கிறதுக்காக என் புருஷனாக ஆக போகிற திரு வந்துட்டு இருக்காரு, உன்னை பார்த்த உடனே சாக்காராரு சாக்காவ போறாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அடடா எதுக்காக அக்கா இப்படி என்ன கோர்த்து விடுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல, அக்கா எனக்கு தண்ணி குடிக்கணும், நான் கீழே போறேன் அப்படின்னு அந்த இடத்துல நைஸா நழுவி போறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, திரு நம்ம திவ்யாவை தூக்கி, உனக்கு மோதிரம் பிடிச்சிருக்கா, ஆமா மகா அந்த மோதிரத்தை பார்த்து உன் மனசு மாதிரி அது நல்லா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொன்னா. அப்படியா சொன்னா, ஆமா அப்படின்னு மகா பரவாயில்லையே என்னை புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல திரு சொல்ல, ரொமான்ஸில் நம்ம திவ்யா கூட இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம மகா பார்த்து, என்னடா இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்க அப்படின்னு அந்த இடத்துல திருவும் திவ்யாக்காவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ அந்நுன்யமாக இருக்காங்க, அவங்க இதே சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் விதி எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா, இந்த சைடு நம்ம காஞ்சனா கவிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணுறாங்க. இந்த மகாவுக்காக எடுத்தெறிஞ்சு என்னையே அடிச்சிட்டா, அதில் அடித்தது அம்பிகா அடித்தது என்ன என் காதுக்குள்ளே குங்குனி சவுண்டோட இருக்குது, அப்படின்னா இந்த அம்பிகாவை பழியே வாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கொதிக்கிறாங்க. என் கையை கட்டி போட்டதுக்கானாங்க இருந்து இந்த அம்பிகாவை ஒன்றும் பண்ண முடியலை, ஏன்னா என் ஸ்ரீ பார்த்துட்டே இருந்தா, ஒரே அடியாக அந்த ஸ்ரீ அம்பிகா பக்கம் பேரக்கூடாதுல்ல, அதனால தான் நான் எல்லாம் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கு புரியுதக்கா உன்னோட நிலைமை அப்படின்னு அந்த இடத்துல கவிதா சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த துணியை தான் போட்டுக்கிட்டு திரு நிச்சயதார்த்தத்தில் நிற்கணும்னு ஆசைப்பட்டாலா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஆனால் இந்த கோலத்தை நம்ம அம்பிகா பார்க்க முடியாத அளவு நம்ம செக் வைக்கணும், இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அம்பிகா வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அம்பிகா வரக்கூடாதுன்னு நீ சொல்லுற, அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அம்பிகாவை பிடிக்கிறாங்க. இந்த பாரு அம்பிகா, உன் பையன் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா ஆர்டரை போடுறாங்க. அதை பார்த்து கதிங்கி இலங்கி மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த நம்ம மகா கண்ணீர் வெடிக்கிறாங்க. அம்பிகா அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, காஞ்சனா மாதிரி ஒரு அரக்கிக்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கிறாங்களே, திவ்யாக்கா எவ்வளோ நல்லவங்க, ஆனால் இந்த காஞ்சனா நல்லவ இல்லை அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. நம்ம கவிதா கௌதம்கிட்ட ஃபோன் போட்டு, எனக்கு நல்லது தான் இந்த திரு நிச்சயதார்த்தத்தில் நீ கண்டிப்பாக ஆட்களை ஃபிக்ஸ் பண்ணு, அவங்க போட்டு தள்ளணும், திரு எங்கள் அண்ணன் துணியை போட்டுக்கிட்டே அப்படியே போய் மேலுலகத்துக்கு போய் சேரணும், உயிரோடு இருக்கக்கூடாது, ஒருவேளை நிச்சயதார்த்தம் கல்யாணம் இப்படி நடந்த பிறகு நம்ம திருவை போட்டு தள்ளணும்னா அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி என்னோட மகா ஸ்ரீதான் அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனாக்கா அவளுக்கு ஆட்டத்தை
நிச்சயதார்த்தத்தை காட்டிடுவா. அதுக்கு பிறகு அவ ராஜ்யம் தான் நடக்கும். ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே நம்ம திருவை வந்து போட்டு தள்ளிட்டோன்னா எல்லா சொத்து பத்து எல்லாத்துக்கும் வந்து உரிமை கொண்டாட யாரும் வரமாட்டா. அது எல்லாம் நம்ம பக்கம் வந்துடும். நம்ம இவ்வளோ காலம் பொறுமையாக வந்து காவல் இருந்ததுக்கு பலன் வந்து கிடைக்க போகுது. அவ்வளோ சொத்து பத்து எல்லாம் நம்ம கைக்கு வரணும். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக நினச்சதுபடி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வந்து கௌதம் சொல்ல நேரம், நீங்கள் சொல்லதெல்லாம் நல்லா தான் இருக்குது. திரு செத்தா என்ன, திவ்யா செத்தா என்ன, எனக்கு எல்லாமே ஒன்று தான். உங்கள் கூட வாழணும் அது மட்டும்தான் எனக்கு இருக்குது. உங்கள் மேலே தான் கண்மூடித்தனமான அன்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் கிட்ட சொல்ல நேரம், நல்லது கவி, கண்டிப்பாக அப்படியே வந்து நடக்கும். இந்த திரு வந்து கண்டிப்பாக சாக போகிறான், நீ கவலைப்படாத. ஆனால் நம்ம எக்காரணம் கொண்ட மாட்டிக்க கூடாது கௌதம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அதெல்லாம் மாட்டிக்கிற மாட்டோம். நான் மாஸ்டர் பிளான் போட்டு அதெல்லாம் பக்காவாக செட் பண்ணிடுவேன். அவங்க வந்து திருவை போட்டு தள்ளிக்கிட்டு ரூபாவை வந்து வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பேரை ஒன்றும் அகப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னது திருவை போட்டு தள்ள ஆள் பண்ணியிருக்காங்களா, என்ன என்ன நடக்குது இங்கே, கவிதா எதுக்காக ஃபோனை மறைச்சி வச்சு இங்கே நின்று பேசுகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துலையும் நம்ம மகாவை நல்லூரமாக விட்டுறாங்கன்னு சொல்லலாம். மகா வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நிச்சயதார்த்தத்தில் திரு சாகணும் அப்படின்னு வந்து துடிக்க போனோம். திவ்யா என்னை எதிர்த்து வந்து மகாக்காக சப்போர்ட் பண்ணால, அவள் அலறணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம கவிதா வீரவசனம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு காதை பொத்திட்டு, என்ன இந்த கவிதா இப்படி ஒரு ராட்சசியாக இருக்கா, சொந்த அக்கா மகளுக்கு சொந்த அன்னை பையனுக்கு துரோகம் செய்யறதுலனா இவளுக்கு இப்படி ஒரு அளப்பரியாத சந்தோஷமா, படுபாவி, எவ்வளோ திட்டம் போட்டாலும் அது ஒன்றும் நடக்க முடியாமல் நான் பண்ணுறேன். நான் வந்து திவ்யாக்காவுக்காக நான் வந்து நிற்கிறேன். யார் என்ன பண்ணாலும் திவ்யாக்காவின் நிச்சயதார்த்தம் என் கணவர் திரு கூட நடக்கும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆசையில யாருமே மண்ணை தூக்கி போட முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகா அப்படியே வந்து ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிச்சயதார்த்த வேலைகள் வந்து முடிஞ்சு விடிஞ்சா நிச்சயதார்த்தம் அப்படின்னு வந்து அந்த பரபரப்பான சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம கவிதா வந்து விடிஞ்சா இந்த வீடு இளவு வீடாக ஆக போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம அம்பிகாமா, காஞ்சனா இந்த நிச்சயதார்த்தத்தில் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ, அதனால திருக்கிட்ட ஏதாவது ஒரு சாக்கு ஊக்க சொல்லணும், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், எனக்கு நீ இல்லாமல் ஒரு நல்லது தேவையில்லை, இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து களம் இறங்க நேரம், அடடா நம்ம சொன்ன வாக்கை நம்மளே வந்து மீற வேண்டியதாக போச்சு. அம்பிகாட்ட சொல்லி எப்படியாவது இந்த திருவை மண்டபத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு குழப்பத்தில் இருக்க நேரம் நம்ம திவ்யா கிட்ட வந்து நேரடியாக சொல்கிறாங்க. இந்த பாருங்க, உங்கள் அம்மா அவங்க தான் வந்து இப்படியெல்லாம் மண்டபத்துக்கு நீ வரக்கூடாது, நம்ம பையன் நிச்சயதார்த்தத்தை நீ பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கக்கா, அதுக்காக தான் இப்போ அம்மா தலைவலின்னு அம்பிகாமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல நேரம் பேரஞ்சது கணங்க நின்றுக்கிட்டு, நம்ம எங்கள் அம்மாவுக்கு ஏன் இப்படி அவங்க குடும்பத்துக்கு மேலே வன்மை இருக்குன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்துறாங்கங்க நம்ம திவ்யா.